Praise the Lord. இன்றைய வேத வசனம் தேவன் தாமே அவர் எதிர்பார்த்தின்படி நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் மன்னாவாய் ஈர்த்து வந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் என்ற வாக்குத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அதை வெலனா இருக்கும் என்று இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை புஸ்தகங்கள் நம்முடைய நேரத்தை அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு டைம் பாஸாக அமைந்திருக்கிறது. ஒரு கதை புஸ்தகம் எடுத்துக்கொண்டால் அந்த கதை தொடங்கி முடிய மட்டும் அது ஒரு நேரத்தை போக்கக்கூடிய டைம் பாஸாக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக அமையும். ஆனால் இந்த வேதம் அப்படிப்பட்டது கிடையாது. இது ஒரு டைம் பாஸ் புஸ்தகம் என்று சொல்ல முடியாது. இது வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியத்தை, வாழ்க்கைக்கு வேண்டிய நெறிமுறைகளை, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான பாடங்களையும் கற்றுக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து வேண்டும். வேதம் சொல்கிறது இது மனுஷனால் எழுதப்பட்டவை கிடையாது. இது தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வேதா புஸ்தகம். எனவே இது மற்ற புஸ்தகங்களோடு ஒப்பிட முடியும். அதே வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். நிச்சயமா சொல்றேன், இந்த புஸ்தகத்தை, இந்த வேதாகம புஸ்தகத்தை ஒரு மனிதன் வாசிப்பான், அந்த வாசித்ததன் பலனை அவன் அனுபவிக்காமல் போன இது படிச்சுட்டு தூக்கி போடுறதுக்கு மற்ற நாவல் புஸ்தகம், கதை புஸ்தகம், இது வாழ்க்கைக்கு வேண்டிய நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற புஸ்தகம். இதுக்கு மதிப்பே கிடையாது. இவ்வளவு தொகைதான் நம்ம காசு கொடுத்து வாங்க. ஆனா இதுல உள்ள வார்த்தைகளை கர்த்தர்களை கேட்டும் உண்மையாவே அப்படி ஜெபிச்சு கேட்டதான் ஆடல் வழி நெறிமுறைகளை எப்படி சொல்லி நம்ம ஏதோ எடுத்தமா படிச்சுமான்னு முடியாது. ஆவிக்குள்ள சிந்தைகளை கர்த்தர்களை ஒப்பிட்டு வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் எப்படி நடக்கும், எப்படி போகணும், எப்படி நம்ம வாழ்க்கை அமையணும், இந்த வேதாகம் வசனத்தான் நிச்சயமா அதை நம்ம நம்புகிற பிள்ளைகளா இருக்கு. ஆனா இந்த வேதாகமும் கொஞ்சம் அன்பை காட்டும், அரவணைக்கும். அதே நேரத்துல கர்த்தர் விரோதமா பாவம் செஞ்சார் அடிக்கும். ஆண்டவர் எப்படியாவது அவர் அண்டைக்கு கொண்டு வர முடியாத மட்டாய் கூட தண்டிப்பார். அதனால தேவனுடைய வார்த்தை எல்லா நன்மைக்குல இனிமே இது தீமைக்கான இதுல ஒவ்வொன்றும் நன்மை. அதனால சத்தியத்தை அறிவுகள் நிச்சயமாக சத்தியம் கிடையாது. கொஞ்சம் ஆசிரியர் அன்பு இருக்கும் போது கர்த்தாவே இந்த வேலைக்காக செபிக்கிறேன். நாங்கள் இந்த சத்தியத்தை இரவும் போதும் தியானித்து நேசிக்கிற பெரியலாய் இந்த பூமியில் ஜீவிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய பலனையும் ஆற்றல் கொண்ட ஆசீர்வாதம் நாமத்திலே வேண்டும் என்று சொன்னார். ஆமென். தேங்க்யூ.